கைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். ஃப்ரைடே மினி விழா பார்க்கலாமா? எப்பவும் போல சிக்கன் கிரேவி பண்ணவும் வித்தியாசமாக பண்ணலாம். கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக தேங்காய், சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம், பெப்பர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், உள்ளி ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மணம் போனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.5 டீஸ்பூன் மிளகா பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தக்காளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு க்ளீன் பண்ண சிக்கனில் கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா பரட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு 3-4 பச்சை மிளகாய் எடுத்து கீரை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு பரட்டிட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு 4 கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு லோ ஃப்ளேம் ஆக்கிக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி ஃபைனலாக இறக்கும் வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இறக்கணும்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. எனக்கு என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? கீ ரைஸ், தால் கறி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, சாலடு, ஊறுகாய். உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். இன்னொரு வீட்டில் பார்க்கலாம்.